சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் என்றாலே தத்துவமும் காதலும் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் மனிதர் நகைச்சுவையிலும் கவிதை சொல்லும் வேகத்தில் ஒரு கில்லாடி. பொதுவாக பாடலாசிரியர்கள் பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டுதான் எழுத அமர்வார்கள். ஆனால் கவியரசருக்கு பசி எடுக்கும் நேரத்தில் கூட பட்டுக்கோட்டை பாணியில் கவிதை அருவி போல கொட்டுமாம். அப்படி ஒருமுறை ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்ற இடத்தில் பரோட்டாவை பார்த்து கவியரசர் சொன்ன ஒரு நக்கலான கவிதை இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அவரது மகள் விஷாலி அவர்கள் பகிர்ந்த அந்த சுவாரஸ்யமான கதை என்ன? அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கவியரசர் ஒருமுறை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்றிருக்கிறார். கவியரசர் வந்திருக்கிறார் என்றதும் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஓடோடி வந்து கவிஞரை வரவேற்ற அவர், கவிஞரே, நீங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு கவிதை எழுதியிருக்கிறீர்கள். என் ஹோட்டலை பற்றியும் ஒரு கவிதை சொல்லுங்களேன் என்று அன்போடு வேண்டுகோள் விடுத்தார். கண்ணதாசன் அவர்கள் சிரித்துக்கொண்டே, சரிப்பா, உன் ஹோட்டல் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த உரிமையாளர், ஹோட்டல் பெயர் மராட்டா என்று பதிலளித்திருக்கிறார். அவ்வளவுதான். கவிஞனின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. பேப்பர் பேனா கூட தேவையில்லை. எழுதிக்கோப்பா என்று அங்கேயே ஒரு கவிதையை உதிர்த்தார். ஹோட்டல் மராட்டா, கூட்டம் வராட்டா, காசு தராட்டா, விற்காது பரோட்டா. இதை சொன்னதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டார்கள். ஹோட்டல் உரிமையாளரோ திகைத்து போனார். மராட்டா என்ற பெயருக்கு பரோட்டா என எதுகை மோனையில் கவிதை சொன்னதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தின் தத்துவத்தையும் ஒரே வரியில் கிண்டலாகச் சொல்லிவிட்டார் கவிஞர். இந்த சம்பவத்தை அவரது மகள் விஷாலி அவர்கள் மலேசியாவில் நடந்த ஒரு விழாவில் மிக அழகான நினைவு கூர்ந்தார். கண்ணதாசன் அவர்கள் எப்போதுமே சீரியஸாக தத்துவம் மட்டும் பேசுபவர் அல்ல. எளிய மனிதர்களிடம் மிக எளிமையாக பழகக்கூடியவர். ஒருமுறை ஹாஸ்டல் இட்லியை பார்த்து கூட அவர் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கைக்குத்தான் சந்திக்கும் ஒவ்வொரு காட்சியையும் கவிதையாக மாற்றும் அந்த ரசவாதம்தான் கண்ணதாசனை இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஹோட்டல் உரிமையாளர் ஒரு புகழ்ச்சியான கவிதையை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் கவிஞரோ யதார்த்தமான ஒரு பஞ்ச் கொடுத்து அந்த இடத்தையே கலகலப்பாக்கிவிட்டார். திரைப்பட பாடல்களில் சோகத்தையும் காதலையும் பிழிந்து கொடுத்த அதே கைதான் பரோட்டாவை பற்றியும் கவிதை எழுதியிருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு உண்மையான கவிஞனுக்கு உலகம் முழுவதுமே கவிதை பொருள்தான். இந்த ஹோட்டல் சம்பவம் கண்ணதாசனின் இன்னொரு பக்கத்தை நமக்கு காட்டுகிறது. அவர் ஒரு மகா கவிஞன். நண்பர்களே, பரோட்டாவுக்கு கவிதை சொன்ன கவியரசனின் இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இதுபோன்று இன்னும் எத்தனையோ கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கமெண்ட் செய்யுங்கள். சினிமா வரலாற்றின் இதுபோன்ற நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான பக்கங்களை தொடர்ந்து வழங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய ஊக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.